நீங்க ஆல்ரெடி ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல நீங்க புதுசா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் உண்மையாலே லீகலா? இல்லையா? ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ல உண்மையாலே சம்பாரிக்கலாமா? முடியாதா? இல்லன்னா நான் ஏன் இதுவரைக்கும் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கே பண்ணதில்ல? இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் பிரேக் டவுன் பண்றேன். லேட்டஸ்ட்டா ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னா, ஹைதராபாத் சேர்ந்த பீரவல்லி ரஞ்சித் குமார் அப்படின்ற ஒரு பெர்சன் லாஸ்ட் 7 வருஷமா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது பேஸ் பண்ணி அவருக்கு லேட்டஸ்ட்டா ஒரு இன்கம் டாக்ஸ்லேருந்து நோட்டீஸே வந்திருக்கு. என்னன்னா, உங்களுக்கு பெனால்டி நாங்க சார்ஜ் பண்றோம். நீங்க எவ்வளோ பெனால்டி சார்ஜ் பண்ணணும்னா, ஆல்மோஸ்ட் 5.2 க்ரோர்ஸுக்கு நீங்க பெனால்டி பே பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸஸ அவருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் 7 வருஷமா ட்ரேட் பண்ணியிருந்தா கூட, சோ ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 3.7 க்ரோர்ஸ் கிட்ட ட்ரேடிங்ல லாஸ் தான் பண்ணியிருக்காரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் சப்மிட் பண்ணி நான் இவ்வளோ வருஷம் பண்றேன். பட் ஆனா எனக்கு இந்த மாரி ஃபேமா அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கே தெரியாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெர்ச்சன்ட் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதில அஸ் பர் ரூல்ஸ் படி நீங்க எந்த ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸும் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டோ, இம்போர்ட்டோ இந்த மாரி ஒரு அண்டர்லையிங் பிசினஸ வச்சு ஒரு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா ஓகே. பட் ஒரு ஸ்பெக்குலேட்டிவா, ட்ரேடிங்கா பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு ரூல்ஸ். அதுதான் ஃபேமா ரூல்ஸ்ல சொல்லுவாங்க. எனக்கு இந்த ரூல்ஸ பத்தி தெரியாது அப்படின்னும்போது, உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதுதான் ரூலு. நீங்க 5,50 கோடி நீங்க பெனால்டி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடுல இருக்கிற வக்கீலெல்லாம் வச்சு, இல்ல இவரு ஆல்ரெடி 3,50 கோடி லாஸே பண்ணிட்டாரு. அவரால எதுவுமே கட்ட முடியாது. இதுல எந்த லாபமும் சம்பாரிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா, அந்த கேஸஸ் ஹியரிங்லாம் முடிச்சு ஃபைனலா சரி ஓகே. நீங்க அவ்வளோ கட்ட வேண்டாம். பட் இருந்தாலுமே 25,00,000 நீங்க பெனால்டி கட்டி தான் ஆகணும். இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் இல்ல. இந்த மாரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாரி காஷ்மீரில சேர்ந்த இன்னொரு பெர்சன் வந்து 62 லேக்ஸுக்கு ஃபைன் கட்டிட்டாங்க. என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா இதே மாரி ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டிரான்சாக்ஷன் படி ஃபெமா ஆக்ட்ல இது டோட்டலி அகெயின்ஸ்ட் நம்மளோட பாலிசி, டோட்டலி அகெயின்ஸ்ட் ரூல்ஸு. ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூன்னு சொல்லி அவருக்கு 62,00,000 ஃபைன் மட்டும் போடாம, அவருக்கு மேல லீகல் கேஸஸ் நெறைய போட்டாங்க. என்னன்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபாரின் என்டிட்டிக்கு இவங்க ரூட் பண்றாங்க. இட் குட் பி ஒரு டெரரிசம்க்கு ஃபண்டிங்கா கூட இருக்கலாம். அப்படின்ற ரேஞ்சில அவர் மேல கேஸ் போட்டு பெரிய லெவல்ல அந்த கேஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா, இந்த எல்லா நீங்க ஜென்ரலா நான் Zerodhaல இல்ல Growல இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதுக்கும், ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம ஊர விட்டு அந்த கரன்சி வெளிய போகுது. ஸோ, ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் எவ்வளவு டாலர்ஸ் உள்ள வருது, எவ்வளோ டாலர்ஸ் வெளிய போகுதுன்றத வந்து ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது நான் ஒரு கிரெடிட் கார்ட்லயோ, இல்லன்னா என்னோட பேங்க் அக்கவுண்ட்லேருந்தோ நான் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்க ஒரு லிங்க் குடுப்பாங்க. அந்த லிங்க்க நான் பே பண்ணுவேன். பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஐஎன்ஆர்லேருந்து அது யுஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணி, அந்த ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம்ல உங்களோட அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட்டா, டெபிட்டோ, எம்டி5ஓ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல காமிச்சுருவாங்க. உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குன்ட்டு. அத வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ, இது நெறைய பேருக்கு இதுவரைக்கும் ஏன் இஷ்யூ ஆகலன்னா, ஒரு $100, $50, $200 இந்த மாரி சின்ன சின்ன டாலர்ல தான் வால்யூம் ரொம்ப அதிகம் இந்தியால. ஸோ, அந்த மாரி அந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெருசா ஃபிளாக் ஆகாது. அதனால அவ்வளோ சீக்கிரத்தில அவங்களுக்கு நோட்டீஸஸும் வராது. பட் எங்க பிரச்சனை ஆகும்னா, இந்த $100, $200 வச்சு ரெகுலரா ஒரே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல ரெகுலரா நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட டர்ன் ஓவர் இன்கிரீஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த டர்ன் ஓவர் இன்கிரீஸ் ஆகி ஒரு த்ரெஷ்ஹோல்ட மீட் பண்ணும்போது, நம்ம எந்தெந்த அக்கவுண்ட்லாம் பேங்க்ல லிங்க் ஆயிருக்கோ, இல்ல கிரெடிட் கார்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ, எல்லாத்துலயுமே வந்து ஆட்டோமேட்டடா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிரும் கம்ப்ளைண்ட்ஸ் டீமுக்கு. இந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்ல இவ்வளோ வொர்த் ஆஃப் டர்ன் ஓவர்ஸ் இன் ஃபோரெக்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு போகும். இமிடியேட்டா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருவாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அடுத்த செகண்டே உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட ஃப்ரீஸ் ஆகலாம். இந்த மாரி நெறைய விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் லீகல் இஷ்யூ. பட் ஜென்ரலாவே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நான் ஒரு சிங்கிள் பெர்சன கூட லெஜிட்டிமேட்டா நான் கடந்த இத்தன வருஷமா ட்ரேட் பண்றேன். இதுதான் என்னோட ஓவரால் ப்ராஃபிட்ஸ் ஐ ஹேவ் டேக்கன் ஃப்ரம் ஃபோரெக்ஸ்ன்னு காமிச்சதே இல்ல. ஏன்னா, அவங்களால காமிக்கவே முடியாது. நீங்க போயிட்டு நான் இவ்வளோ எடுக்கிறேன், அவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லி இன்கம் டாக்ஸ்ல ஃபைலும் பண்ண முடியாது. ஏன்னா, அஸ் பெர் ரூல்ஸ் படி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரெக்ஸ் இஸ் டோட்டலி இல்லீகல். யோசிச்சு பாருங்க, என்எஸ்சில கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்னே ஒண்ணு இருந்தது. வேர் யுஎஸ்டி, ஐஎன்ஆர் பேர்ஸ்லாம் நீங்க ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதில ஸ்பெகுலேஷன்ஸ் அதிகமாகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஆர்பிஐ இன்டர்வென் பண்ணி என்எஸ்சிலேருந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸே தூக்கிட்டாங்க. ஸோ, இப்போ ஏதாவது நீங்க கரன்சில நீங்க பேர்ஸ் எடுத்து ஏதாவது ட்ரேட் பண்ணணும்னா கூட, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்பிஐ கீழ ஒரு சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா ஸ்பாட்டோ இல்ல ஃபார்வர்ட்ஸோ நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம்.
அது பண்ணோன்னா கூட அண்டர்லையிங்காக உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து சீ ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் அந்த ஃபாரின் கரன்சியை ஹெட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இந்த பிளாட்ஃபார்மில் போய் நான் இவ்வளோ ஒர்த் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு நான் யூஎஸ்டி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி லெஜிட்டிமேட்டாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணுமே தவிர ஸ்பெகுலேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக ரூல்ஸே போட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95 பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் எக்ஸ்னஸ், ஆக்டாஃபெக்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸு டோட்டலாகவே பிளாக் லிஸ்டட். இன்ஃபேக்ட் நீங்கள் தமிழில் பரிதாபங்கள் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பான்சர்ட் வீடியோஸ் அப்படின்னு நடுவில் போடுவாங்க. ஆக்டாஎஃப்எக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆக்டாஎஃப்எக்ஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இந்தியாவிலேருந்தே வந்து ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், அவங்களே கூட என்டோர்ஸ் பண்ணாங்க. கடைசியில் ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் டோட்டலி இல்லீகல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் 95 பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ இங்கே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாதுன்னு சொல்கிறதுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, அது ஒரு கிரே ஏரியான்னு. அது ஒரு கிரே ஏரியாவே இல்லை, அது பியூர்லி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். ரெண்டாவது ட்ரேடிங் செக்மெண்ட்டுக்குள்ளே வரும். இப்போது நான் என்எஸ்சிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ போய் நிஃப்டி ஆப்ஷன்ஸோ சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸோ நான் இங்கே பை அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து வேறு ஒருத்தன் செல்லுன்னு கொடுப்பான். இது ரெண்டும் மேட்ச் ஆகி தான் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டும் லாஸும் மாறி மாறி வருது. ஸோ எப்போவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஜீரோ சம் கேம். அப்படின்னா ஒருத்தரோட ப்ராஃபிட் வந்து இன்னொருத்தரோட லாஸ். ஏன்னா நான் ஒரு பை எடுக்கிறேன்னா இன்னொரு கவுண்டர் பார்ட்டி என்ன மாதிரி இன்னொரு ட்ரேடர் இருப்பான். அந்த 2 ட்ரேடரையும் மீட் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்எஸ்சியும் பிஎஸ்சியோட வேலை. அதுதான் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரெக்ஸ் இது டோட்டலி ஆப்போசிட். ஃபாரெக்ஸில் நீங்கள் போய் ஒரு பை பண்ணுறீங்கன்னா செல்லுன்ற இன்னொரு டிரான்சாக்ஷன் என்ன மாதிரி இன்னொரு ட்ரேடர் பண்ண மாட்டான், அந்த பிளாட்ஃபார்மே தான் கவுண்டர் பார்ட்டியாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ புக், பி புக், சி புக் அந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் புக்கில் ஓவராலாக டிஃப்ரெண்ட் லிக்விடிட்டி பூல்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஃபோரெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மார்கன் அவங்க கூட தான் ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் நினச்சிட்டு இருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பையோ செல்லோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபோரெக்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்கிறது அந்த ஃபோரெக்ஸ் பிளாட்ஃபார்மே தான். ஏன்னா அவங்க பெட் பண்ணுறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். 95% ஆஃப் த ட்ரேடர்ஸு வில் எவென்ச்சுவலி லூஸ் மணி. அது ஃபோரெக்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஆப்ஷன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கமோடிட்டியாக இருந்தாலும் சரி, ஜென்ரலி இதில் வின்னிங் ரேஷியோ கம்மி தான். அப்படி இருக்கும்போது அந்த ரீட்டைல் ட்ரேடர் ப்ளேஸ் பண்ணுற ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேடு நான் எடுத்தேன்னா அந்த லாங் ரனில் நான் மணி நிறைய மேக் பண்ணுவேன்றது தான் அவங்களோட அசம்ஷன். அது ஜஸ்ட் லைக் கேசினோ ரன் பண்ணுற மாதிரி. கேசினோவில் நீங்கள் போகிறீங்க, கேசினோ இல்லீகல் கிடையாது. கேசினோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து அதை அகெயின்ஸ்டாக பேசவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 100 பேர் போகிறான்னா அதில் ஒருத்தருக்கு ஜாக்பாட் அடிக்கும். பட் பாக்கி இருக்கிற 99 பேர் அந்த போட்டு இன்னும் ரெகுலராக லூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அந்த ஒருத்தர் வின் பண்ணுறதுனால கேசினோ வந்து ரொம்ப லெஜிட்டிமேட்டு, அது இல்லீகலே கிடையாது. கேசினோ ஒர்க்ஸ் இன் த ஃபேவர் ஆஃப் ஹவுஸ். யார் கேசினோவை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த லாங்கர் ரனில் மணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பாக்கி 99 பேர் லூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தன் வின் பண்ணுறதுக்கு அவங்க பே அவுட் கொடுத்தா கூட ஸ்டில் அந்த லாங் ரன் கேசினோ தான் தே வில் மேக் மணி, நாட் த பிளேயர்ஸ் ஹூ இஸ் பிளேயிங் இன் த கேசினோ. அதே தான் ஃபாரெக்ஸில். இங்கே இந்தியாவில் புரோக்கர்ஸ், ஜெரோதா, க்ரோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து தே டோன்ட் டேக் ஆப்போசிட் ட்ரேட்ஸ். அது வந்து டோட்டலி இல்லீகல். ஆல்ரெடி வேறு யாராவது 2 ட்ரேடர் எடுக்கிறாங்கன்னா அதை மேட்ச் பண்ணுறது தான் அவங்களோட வேலை, ப்ரோக்கர்ஸோட வேலை. அந்த டிரான்சாக்ஷனுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களோட ஆப்போசிட் ட்ரேட்ஸ் அவங்க எடுப்பாங்க. ரெண்டாவது, இங்கே ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறத விட ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நிறைய சப் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. மோத்திலால் அஸ்வால், ஏஞ்சல், எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து என் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன் அண்ட் இப்படி ஏதோ ஒன்று சொல்லி அதில் ஆப்வியஸ்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு போகும். இதுதான் பிஸ்னஸ் மாடல். ஃபோரெக்ஸில் ஏன் நிறைய பேர் ஃபோரெக்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வர பே ஆஃப் கமிஷன் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல இல்லை. நீங்கள் 1 லட்சம் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, சப்போஸ் அந்த மாதம் வந்து நீங்கள் 50,000 லூஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அது ட்ரேடிங்கில் சகஜம் தானே, எல்லாருமே லூஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க. பட் உங்களோட 50,000 லாஸ் இருக்குல்ல, அந்த 50,000 லாஸில் 25,000 வில் கோ டு த பிளாட்ஃபார்ம், இன்னொரு 25,000 வில் கம் டு த கை ஹூஸ் ப்ரொமோட்டிங் த பிளாட்ஃபார்ம். இப்படி தான் ஆக்சுவலி நடக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்தியா ஃபுல்லாக, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் போனீங்கன்னா இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி புண்ணாக்கு விற்கிறவன், குண்டூசி விற்கிறவெல்லாம் தொழிலதிபர்னு சொல்கிற மாதிரி இங்கே எல்லாருமே ஃபோரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரமோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா
நீங்கள் லூஸ் பண்ணீங்கன்னா, அதில பாதி யாரு ப்ரமோட் பண்றாங்களோ அவங்களுக்கு போகும். அதுதான் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இங்க. நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு வந்து ரெகுலரா பே அவுட் வருது. எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லன்ட்டு. அது நான் முன்னாடியே சொன்ன மாரி, நீங்க $100 $200 ப்ளே பண்ணிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. பட் ஒன்ஸ் நீங்க அத அக்யூமுலேட் ஆயி, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த டிரான்சாக்ஷன் த்ரெஷோல்டு லிமிட்ட தாண்டிடுச்சுன்னா, 100% உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஏன்னா, இது ஜென்யூனாவே நான் பெர்சனலாவே நெறைய பேர் அந்த மாரி பார்த்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணத பார்த்துருக்கிறேன். இல்லன்னா, இங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ட்ரேடர் எல்லாருமே ஃபாரெக்ஸ்க்கு மூவ் பண்ணிருவாங்க. ஏன் மூவ் பண்ணலன்னா, அது ஆக்சுவலி ஒரு கசினோ மாரி. அங்க ஆப்போசிட்டா ட்ரேட் எடுக்கிறதே இன்னொருத்தன் தான். அதுவும் இல்லாம நீங்க லெஜிட்டிமேட்டா ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தா கூட, ஒரு ப்ராப்புக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அவன் சொல்லுவான், "நீ வந்து ஒரு $100 குடு. நான் உனக்கு ஃபண்டிங் குடுக்குறேன். அந்த ஃபண்டிங்க வச்சு நீ ட்ரேட் பண்ணி காமி. இந்த லெவல் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டீன்னா, உனக்கு லைவ் அக்கவுண்ட்ஸ் வரும். அதில நீ பே அவுட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இதெல்லாம் நடக்குது." அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுவே வந்து போகஸ் தான். ஏன்னா, எனக்கே இப்ப யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து Twitterல 1,00,000 ஃபாலோவர் இருக்காங்க. அது இல்லாம YouTube 2, 3 சேனல் இருக்கு. 2 சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ். Instagramல ஒரு 25,000. ஸோ ஒரு 2,50,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் எனக்கு. ஆட்டோமேட்டடா நெறைய ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கு. சார் இந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்ம ப்ரமோட் பண்ணி குடுங்கன்ட்டு. ப்ரமோட் பண்ணி குடுத்தா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டா, இதுதான் நடக்குது. அதுக்கப்புறமா தான் தெரியும், ஓ! 4Xஅ நெறைய பேர் ப்ரமோட் பண்றதுக்கான காரணமே என்னன்னா, ஆக்சுவலி இங்க வந்து மத்த பிளாட்ஃபார்ம் மாரி ஏஞ்சல் மாரியோ, மோத்திலால் ஒஸ்வால் மாரியோ கிடையாது. இதுக்கான ஓவரால் விஷயமே எங்கன்னா, இங்க 95% ஆஃப் த பேர் லூஸ் தான் பண்ண போறாங்க. அந்த லூஸ் பண்ற மனில பாதி உங்களுக்கு குடுத்துடுறோம். அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் படி நீங்க ஓப்பனா ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கிளாஸ் எடுங்க. ஃபோரெக்ஸ்ன்னு சொல்லி எந்த இடத்துலயும் ப்ரமோட் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் இஷ்யூ வரும். அதேமாரி உங்களுக்கான கமிஷன்ஸ நாங்க கேஷா குடுத்துருவோம். இல்லன்னா நீங்க எங்க வேணாலும் நீங்க சொல்றீங்களோ அந்த அந்த அக்கவுண்ட்க்கு போட்டுருவோன்ற மாரி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதுல நான் டீல் பண்ற, எக்ஸ்ப்ளைன் பண்றவங்களா இருக்கட்டும், டீச் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இல்லீகல் கிரே ஏரியால தான் வொர்க் பண்றாங்க. அத நம்பி ட்ரேட் பண்றவங்களும் ஒரு இல்லீகல் கிரே ஏரியால தான் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாவே இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது வந்து ஜென்ரலாவே ட்ரேடிங் வந்து ஆட்ஸ் அகைன்ஸ்ட் த ட்ரேடர்ஸ் தான். பட் ஃபாரெக்ஸ்ல வந்து 99.9% உங்களோட ஆட்ஸ் அகைன்ஸ்டா தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ட்ரேடர் இந்தியாலயே ஒரு ட்ரேடர் வந்து லாஸ்ட் 5 வருஷமா, 6 வருஷமா, இல்ல 8 வருஷமா வந்து ரெகுலரா ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணி இவ்ளோ சம்பாரிச்சிருக்காருன்னு ஒருத்தர் கூட போட முடியாது. ஏன்னா, நீங்க போட்டா அடுத்த செகண்டே வந்து உங்க வீட்டு வாசல்ல ஃபெமா ஆக்ட் படி வந்து நிப்பாங்க. ஆப்வியஸ்லி நீங்க இத பண்ணக்கூடாது. இது இல்லீகல்ன்ட்டு. அதனால தான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வண்டு பொடிசுன்றல இருக்கிற ஒரு சின்ன சின்ன Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் அத ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, வேற யாருமே லெஜிட்டிமேட்டா அதில ட்ரேட் பண்ணி சம்பாரிக்கல. ஸோ என்எஸ்சி படி மொத்தமாவே அஸ் பெர் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆத்தரைஸ்டு படி, அஸ் பெர் என்எஸ்சி கிடையாது. அஸ் பெர் ஆர்பிஐ படி இந்த லிங்க்ல லிஸ்ட்டா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மட்டும் தான் பெர்மிஷனே இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல் இருக்கும். அது இல்லாம ரெஃபினேட்டிவ் புரோக்கர்ஸ்ன்னு ஒண்ணு இருப்பாங்க. ப்ளூம்பர்க் இவங்க மட்டும் தான் தே ஹேவ் ஆக்சஸ் டூ எக்ஸிக்யூட் யுவர் ட்ரேட்ஸ். இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ஸ்பாட், ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட்ஸ், ஸ்வாப்ஸ், ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஆன லார்ஜ் ஸ்கேல் விஷயத்துல இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களோ, இல்ல இம்போர்ட் பண்றவங்களோ, யாருக்கெல்லாம் யூஎஸ்டிஸ் தேவையோ, அவங்கலாம் தான் இந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கு தேவையான டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணிப்பாங்களே தவிர, யாருமே இதில வச்சு ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது டோட்டலி இல்லீகல். ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க ஏன் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கே வந்து ப்ரமோட் பண்ண மாட்றீங்க? அத பத்தி டீச் பண்ண மாட்றீங்க? ஏன் அத பத்தி நீங்க ஏன் ஜென்ரலாவே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண மாட்றீங்கன்னு கேட்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இது டோட்டலா வாய்ப்பே இல்ல. இது ஓப்பனா நான் போய் ப்ரமோட் பண்றதுக்கு. 2வது இன்ஃபாக்ட் இது அப்படியே இருந்தா கூட ஆப்வியஸ்லி இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ ட்ரேடிங்க பத்தி இவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஏன்னா, உண்மையாலே ட்ரேடிங்ல நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் இதில சம்பாரிக்க முடியும் நீங்க கரெக்ட்டா பண்ணான்ட்டு. பட் இத நான் போய் என்னைக்குமே ஃபோரெக்ஸ்ல சொல்லவே முடியாது. ஏன்னா, ஃபோரெக்ஸ்ல நான் இதுவரைக்கும் சம்பாரிச்சதே கிடையாது. 2வது ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இல்லீகல்ன்னு தெரியும். 3வது ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண நெறைய பேருக்கு நோட்டீஸஸ் வந்திருக்குன்னு தெரியும். அப்படி இருந்துமே நம்மளால ஆப்வியஸ்லி இன்னொருத்தவங்கள போயிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபாலோவர் கவுண்ட் வச்சிருக்கிறதுனால ஏமாத்தவே முடியாது. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ன்ற ஒண்ணு நான் இன்னி வரைக்கும் ப்ரமோட் பண்ணாம இருக்கிறேன். அத பத்தி பேசாம இருக்கிறேன். அத பத்தி வேற யாராவது வந்து கேட்டா கூட பெருசா நான் சொல்லிக்கவும் மாட்டேன். ஏன்னா, நான் போயிட்டு அவங்களோட பிசினஸ ஏதோ தடுத்து நிறுத்துற மாரி இருக்கும். உங்களுக்கா சூடுபட்டு உங்களுக்கா தெரியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆமான்டா, அடடா! இத்தன வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகாது போலயேன்னு ஒரு ரியலைசேஷன் வருவீங்கல்ல. அந்த டைம்ல அந்த எஃபர்ட்ட கொண்டு போயிட்டு நீங்க இந்தியன் மார்க்கெட்ஸ்ல போட்டிருந்தா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஈக்விட்டி கேஷ்லயாவது நீங்க ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகி ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் அத எடுத்திருக்கலாம். ஸோ நீங்க போடுற எஃபர்ட்டு ஏன்னா ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் எல்லாமே சேம் தான். அதோட ஸ்ட்ரக்சர் சேம் தான், ரூல்ஸ் சேம் தான், சைக்காலஜி சேம் தான். பட் அத ஒரு ராங்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடும்போது, உங்களோட குரோத் வந்து நீங்களே தடுத்து நிறுத்துற மாரி இருக்கும். ஸோ நீங்க ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஏன் இது பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் நீங்க ஆல்ரெடி ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்றவரா இருந்தா, நீங்க இத பார்க்காதீங்கன்னு ஏன் சொன்னேன்னா, யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. உங்களுக்கா ஒரு நோட்டீஸஸ் என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது தான் நீங்க ரியலைஸே பண்ணுவீங்க. இது பின்னாடி இவ்ளோ இஷ்யூ இருக்கான்ட்டு.
அதனால் நான் உங்களை திருத்துறதுலாம் என்னோட கடமை கிடையாது. பட் இதுக்கு உள்ளே வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி என்னென்னலாம் இஷ்யூ இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோவை ஒரு எக்ஸ்பிளனேட்டரி வீடியோவாக இருக்கட்டும்ன்ட்டு ஷூட் பண்ணி போட்டேன். ஸோ இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். கரெக்டாக நான் கன்வே பண்ண வந்ததை கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 100 பேரில் இதை பார்த்துட்டு ஒரு 10 பேராவது இல்லை கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, இதுக்கப்புறமா நான் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும், நான் என்னோட எஃபர்ட்டை ஒரு பெட்டரான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் டைவர்ட் பண்ணி நான் அதிலேயே ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் ஐ ஹவ் டன் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில் ஐ சி யூ கைஸ் அகேன். பாய்.